சென்னை சைதாப்பேட்டை அருகே குமரன் காலனி 1வது தெருவில் இருக்கக்கூடிய சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டை குமரன் காலனி 1வது தெருவில் இருக்கக்கூடிய சாலையானது ஒரு சாலை போல் காட்சியளிக்காமல் சேரும் சகதியாக தான் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் இந்த சாலையை குறித்து மற்றும் இந்த சாலை எவ்வளவு காலமாக இப்படி காட்சியளிக்கிறது, மேலும் இந்த சாலையை குறித்து இந்த சாலை பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அந்த ரோடு போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கால்வா போட்டாங்க, நடுவில் குழா மட்டும் போட்டாங்க. இப்போ வந்து இந்த கைடு கால்வா போட்டிருக்காங்க. 4 மாதமாக அப்படி தான் இருக்குது. இங்கே போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க. தண்ணி நிற்கிது, எல்லாமே இருக்குது. மழை காலம் வருது. இப்போ ரோடு போட்டும் இது கிளியர் ஆகுமான்னு தெரியல. வாகனம்லாம் நிறுத்தவே முடியல. மழையில் கிடந்துச்சு, நிறைய அந்த எலக்ட்ரிக் கேபிள்லாம் அறுந்து கிடந்துச்சு. அப்பப்போ ஃபயர் ஆனிச்சு, நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. கரண்ட் இஷ்யூ வந்துச்சு 2-3 நாள். நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க்கர்ஸும் வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுது எல்லாருமே. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 வீக்ஸாக ஒர்க்கே இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டர் சர்வீஸ் இதெல்லாம். இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் முடியல. இது எப்போ முடிய போகுதுன்னு தெரில. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபொழுது இந்த சாலை பணியானது சுமார் ஒரு 4 மாதம் காலமாக நடைபெற்று வருகிறது என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முக்கிய காரணமே சுமார் 4 மாதத்துக்கு முன்பு இந்த பகுதியில் நோண்டப்பட்டு, அதாவது இந்த வடிகால் பணிகளுக்காக இந்த சாலையானது நோண்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 4 மாதம் காலமாக ஒரு ஆமை வேகமாக தான் இந்த சாலையானது சீரமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகள் நடந்து வர காரணமாக அவர்கள் இருசக்கர வாகனத்தை அவர்கள் இல்லத்திற்கு முன்பு நிறுத்துவது ஒரு தடையாக இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளும் அவர்கள் வியாபாரம் ஒரு தடையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் இங்கே நடந்து வரக்கூடிய இந்த 4 மாதம் காலமாக நடந்து வரக்கூடிய இந்த சாலை சீரமைப்பு பணியும் ஒரு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த வளர்ந்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களும் அந்த குழந்தைகளும் இந்த சாலையில் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கற்களும் இந்த சேரும் சகதியும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.